அப்பா வந்து இங்கே நிற்கிறார், மாமா பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஸோ அப்படி ஃபீல்டில் தான் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அவர் வந்து மேலேருந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருப்பார் உங்கள் எல்லாரையும். அண்டு இந்த அவார்டு வந்து அப்பாக்காகன்றப்போ ரொம்ப நான் ஹாப்பியாக தான் வாங்குகிறேன். நான் ஃபீல் பண்ணிலாம் வாங்கலை. ஏன்னா அப்பாவோட ஒவ்வொரு விருதுகள்லையும் அவருடைய நகைச்சுவை, அவருடைய சிரிப்பு, அவருடைய ரத்தம், அவருடைய வேர்வை இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் கேலரியில் நாங்கள் 3 பேர் கொண்டு போய் வைக்க போகும்போது அவர் வாங்கின மாதிரி தான் இந்த அவார்டை நாங்கள் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஸோ ரொம்ப நன்றி. அப்பா இல்லை, அப்பா ஒரு லாங் ஃபாரின் ஷூட் போயிருக்காரு, கண்டிப்பாக வருவார். அவர் வரதுக்குள்ளே நாங்கள் ஒரு சில வேலைகள் எங்களுக்கு கடமைகள் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த அவார்டு வந்து கலாட்டா செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் தான். ஏன்னா கலாட்டாக்காக அண்ணன் வந்து ஒரு சிறந்த கலைஞனுக்கு என்ன விஷயம் செய்யணுமோ அதை கலாட்டா செஞ்சுருக்காங்க. ஸோ பிரியங்காக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா. எல்லாருக்கும் வணக்கம். கலாட்டா டீமுக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஸோ அவரை கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் எல்லாத்துக்கும் வருவேன். அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கேன். இதோ இந்த கையை பிடிச்சிட்டு. ஏன்னா எங்களுக்கு பாப்பா சொன்ன மாதிரி அவர் வந்து லாங் ஷூட்காக வெளிநாடு போயிருக்காரு. கண்டிப்பாக அவர் அதுக்குள்ளே இவரை வளர்த்தி இவரை எப்படி அவர் உருவாக்கணும்னு நினச்சாரோ அது மாதிரி நாங்கள் உருவாக்குவோம். அந்த நம்பிக்கையில் தான் இந்த மேடையில் நின்றுருக்கேன். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அவர் பார்த்துட்ருப்பார். ஏன்னா எங்களை வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் அவர். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் அப்படின்வாங்க. இந்த 2 பெண்ணோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் ஆணுன்னா அது ரோபோ மட்டும்தான்.